ஆமா, பெரியார் எங்க கொள்கை தலைவர். எப்படி பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக நீதி. சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? அன்று பெண்கள் முன்னேற்றம்தான் எங்கள் குறிக்கோள், பெரியாரே எங்கள் கொள்கை தலைவர் என மேடையில் முழங்கினார் தவேக தலைவர் விஜய். பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக நீதி. ஆனால் இன்று பெரியார் குறித்த சீமானின் சர்ச்சை பேச்சுக்கு அனுமதி காத்து வருகிறார் அதே தவேக தலைவர் விஜய். இதற்கு காரணம் என்ன என்ற கேள்வி ஒவ்வொரு தொண்டர்கள் மத்தியிலும் எழுந்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்தும் திராவிடம் பற்றி பேசியது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீமானின் பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதுடன் விமர்சனம் செய்தும் வருகின்றனர். வாழ்ந்து மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்துவது சரியல்ல, தலைவர்களை கொச்சைப்படுத்தினால் தன் பெயர் அடையாளப்படும் என சீமான் பேசி வருகிறார். சீமானின் இயக்கம் கரைந்து வருகிறது என காட்டமாக விமர்சித்திருக்கிறார் அமைச்சர் சேகர் பாபு. பெரியாரை யாரெல்லாம் இழிவுபடுத்துகின்றார்களோ அவரெல்லாம் தமிழக அரசியல் எடுபட மாட்டார்கள். தமிழகத்துடைய விடிவெள்ளி பகுத்தறிவு விதை விதைத்து வெளிச்சத்தை உருவாக்கி தந்தவர் தந்தை பெரியார். அவரை பற்றி அறியாதல் கூறுகின்ற கருத்தை நாம் ஒரு கருத்தாகவே பொருட்படுத்த தேவையில்லை. சீமானின் சர்ச்சை பேச்சால் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் போராட்டத்தில் குதித்தனர் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர். குறிப்பாக சென்னையில் நடந்த போராட்டத்தின் போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருவரின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவமும் அரங்கேறியது. இதுகுறித்து தவேக அமைப்பினர் கொடுத்த புகாரின் பேரில் சீமான் மீது பல்வேறு மாவட்டங்களில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. சீமானின் பேச்சு அரசியல் களத்தில் விவாத பொருளாக மாறிய நிலையில் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் அதிமுகவினர் இந்த சம்பவம் தொடர்பாக வாய் திறக்காமல் அமைதி காத்து வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, புதியதாக தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது பெரியார் கொள்கையை கையில் எடுத்து மேடையில் உரையாற்றினார். பெண்களின் முன்னேற்றம்தான் முக்கியம் என்றும் பெரியார்தான் எங்கள் கொள்கை தலைவர் எனவும் கை உயர்த்தி பேசினார் தவேக தலைவர் விஜய். ஆமா, பெரியார் எங்க கொள்கை தலைவர். எப்படி பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக நீதி, பகுத்தறிவு சிந்தனை. பெரியார் சொன்னது எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம். தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவிக்காதது குறித்து நடிகரும் இயக்குனருமான அமீர் போட்ட பதிவு அரசியல் கட்சி தலைவர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. தவேக தலைவர் கொள்கை தலைவர் தரம் தாழ்ந்த விமர்சனத்திற்கு ஆளாகிறார். அதனை தவேகவும் அதன் தலைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுவல்லவோ மாற்றத்திற்கான அரசியல் என இயக்குனர் அமீர் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இவரின் பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தற்போது சீமான் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது தொடர்பாக தவேக தலைவர் விஜய் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதி காத்து வருவது ஏன் என்ற கேள்வி இங்கு எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் இன்று சென்னை அடுத்த பனையூரில் நடக்கவுள்ள தவேகவின் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமன கூட்டத்தில் விஜய் கலந்து கொண்டு உரையாற்றுவார் என கூறப்படுகிறது. சீமானின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக கூட்டத்தில் பேசுவாரா என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர் அரசியல் விமர்சகர்கள்.